Egodiko Ramorao, Egodiko Ramorao, Digadika Raharao, Digadika Raharao, Sahamaka Lokose, Goromorokotare. அதான் மனித பாடல். இதான் மனித பாடல். சஹடிக்காடொக்காடோ மஹாடிக்காடக்காடோ கோடோமோரோ கொக்கோரோ கொக்கோரோ கொரொக்கோரோ மொக்கோரோ மொரோ மொரோ திரோ மொரோ கொரொரோ கரா கீரா லா கரோ கீரா கொரொரோ கரமரா கரரா கரமரா கரரா Karakira karara, karamara karara, logodiko lokoro, logodiko rokoro, koromoro kokoro, koromoro kokoro, logodiko rokoro, logodiko rokoro, digo maro kikaro, sigora marikaro. Diro garo dikaro, diro garo dikaro, koro madi kokaro, kodia karakaro, kodia karakaro, koro maro kokaro, makamaha makaha, kakamaha rikaro, makara horakaro, kikamara rikaro, diramara teraro, diramara deraro, kadarikarakaro, kadarikarakaro, kadamara kakaro, aramara kikaro, liro karo marraro, daro maro dirraro, dirtararo barraro, garkamaro sarraro, barramaro garraro, barramaro garraro, bada para garraro, hoi. Serakara garraro, serakara garraro, marakara garraro, kattamaro garraro, hoi hoi அப்படின்னு ஒன்று இதில் ஒரு சினிமா பாட்டு உள்ள நுழையிற மாதிரி தோணுது. அதனால் அதோட நிறுத்திக்கணும், அதோட ரூட்டை மாற்றிடணும், அதை தொடர்ந்து பாடக்கூடாது. தாரமாரோ கர்ராரோ காடகராரோ கர்ராரோ கீடமாரோ கிட்டாரோ கோடோ கோரோ கட்டாரோ டோ டக்கா டுக்காடு டோ டக்கா டுக்காடூடா டூடா 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 டு டு திரதாரோ தத்தாரோ திராதாரோ தத்தாரோ பாரோ மாரோ பப்பாரோ பப்பரப்பாரிக்காரோ செல்லாமாரோ கிர்ராரோ திட்டாஹாடோ கிட்டாஹோ கோ அஹூ அஹ இ அஹ உ அ இ அ உ அவ்வ உவ்வ அவ்வ 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 சித்தாரா மத்தாரா கித்தாரா மாத்தாரா ஈடாமக்காரிக்காரோ திக்காபோ கலக்காரோ ஜீடாமக்காரிக்காரோ கீடக்கரக்காரக்காரோ தீரா காலோ காலோ கமால காலிக்கால காலிங்கல்ல காலங்கல்ல கல்லகலகல கலங்கல்ல கல்ல கல்ல கல்லங்கல்லக்கா. இது வந்து இசை. இப்போ இந்த கடைசியில் பண்ணுறோம்ல, இது வந்து இசை. இப்போ பாருங்கள், இசையை பாருங்கள். இசைன்னா என்னன்னு தெரிஞ்சு வாயில் இசைப்பது தான் இசை. எதுக்கு இந்த இசை? நடனத்துக்கு தான் இசை. நடனம் ஆடுவதற்கு இப்போ நாம் நடனம் ஆடணுன்னா யாரோ ஒருத்தர் வாசிக்கணும் அல்லது மேளம் அடிக்கணுங்கலாம் தேவையில்லை. நம்ம வாயை வச்சுக்கிட்டு நாம் இது போன்று இசைத்து கொண்டு மென்மையாக நடனம் ஆட வேண்டும். அப்படி நடனம் ஆடணுன்னா குத்து பாட்டு மூச்சு வாங்குற அளவுக்குலாம் நடனம் ஆடவே கூடாது. நடனம் ஆடணும். நமக்கு ஒரு புதுமை. இப்போ வந்து விளையாடணுன்னா ஓடி ஆடி விளையாடணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் உட்காந்துக்கிட்டே நீங்கள் பல்லாங்குழி ஆடுபுலி ஆட்டம் முன்னாடி அப்படி தானே விளையாண்டோம். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி என்றைக்கா நல்லா கவனிச்சு பாருங்கள். ஓடி ஆடி மூச்சு வாங்குற அளவுக்கு என்றைக்கா விளையாண்டுருக்கோமா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது கால்பந்தெல்லாம் பண விளையாட்டு, வியாபார விளையாட்டு. கால்பந்து, கிரிக்கெட்டு, வாலிபால் இதை தவிர மக்கள் வந்து கடந்த காலங்களில் விளையாண்ட விளையாட்டு இருக்குல்ல, நம்ம மக்கள் விளையாட்டு, இந்த கல்லாங்கல், ஆடுபுலி ஆட்டம், அப்புறம் வந்து கோலி விளையாட்டு, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குற மாதிரியான ஒரு விளையாட்டுமே கிடையாது. ஓடி ஆடி உயிரை பணயமாக வச்சுக்கிட்டு வெறி பிடிச்சி ஓடி அப்படி வந்து ஒரு விளையாட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது.
இவனை தான் புதுசாக பூத்தி வச்சுருக்காங்க. விளையாடுறதுக்கு பெரிய மைதானம், அங்கே 12 பேர் தான் விளையாடுவான், 20 பேர் தான் விளையாடுவான். அப்புறம் வந்து மூச்சு வாங்குற வரைக்கும் அப்படி கபடி விளையாட்டுலாம் வந்து இது விளையாட்டே கிடையாது, தொடக்கூடாது விளையாட்டில். உட்காந்து பெரும்பாலும் விளையாட்டுக்கு நீங்கள் ஓடி மூச்சு வாங்கணுங்கிற விளையாட்டில் என்ன தேவை தெரியுமா? போட்டி உணர்வு தான் தேவை. அது மாதிரி டான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே மூச்சு வாங்குற அளவுக்கு இதெல்லாம் போட்டி. இப்போ பணத்தை சம்பாதிக்கிறக்காக இவனுக்குள்ளே நடக்கிற போட்டியில் அவன் வந்து வெறி பிடிச்சி புதுசாக என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நிறைய பண்ணிட்டாங்க, புதுசாக என்ன பண்ணலாம், பல்ட்டிலாம் அடிக்கிறாங்க. டான்ஸுங்கிற பேரில் பல்ட்டி அடிக்கிறது, ஆகாயத்தில் 2-3 வாட்டி சுற்றிக்கிட்டு கீழே வந்து விடுறது, அப்படி சர்வசாதாரணமாக சாகசங்களை பண்ணுறது, இதெல்லாம் நடனமே கிடையாது. நடனங்கிறது என்ன தெரியுமா? அது ஆடுறதுக்கு சும்மா ஒரு மென்மையான அசைவுகள். இப்போ நான் வாயால் இசைக்கிறேன்ல, இந்த இசைக்கு தகுந்த மாதிரி இசையும் பாருங்கள், இசையும் எவ்வளோ மென்மையாக இருக்குது பாருங்கள். வாயிலே நான் இசைக்கிறேன், அப்போ இசைங்கிறது எவ்வளோ மென்மையானதாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா அப்போ டான்ஸும் அந்த அளவுக்கு மென்மையாக தான் இருக்கும். இசை வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்குது. இப்போ நான் இசைக்கிறேன் அப்படின்னா இது எனக்கு மட்டும் தான் கேட்குது, உங்களுக்கு மைக்கில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கேட்குது. இப்போ நான் இசைச்சிக்கிட்டே நான் நடனம் ஆடுறேன், அந்த இசை வந்து நான் இசைக்கிற அந்த இசைக்கு தகுந்த மாதிரி நான் நடனம் ஆடுறேன். நான் இசைக்கிற அந்த இசை எனக்கு மட்டும் தான் பெரும்பாலும் கேட்கும். அந்த அளவுக்கு இசை மென்மையானது. அப்போ இந்த நடனமும் மென்மையானது. அப்படியே குத்துப்பாட்டு டான்ஸ் ஆடுறது, இது எல்லாமே டான்ஸே கிடையாது. மூச்சு வாங்குற மாதிரி சும்மா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஆடினா போதும், மென்மையாக ஆடினா போதும். சும்மா புதுமை, அசைவுகளில் ஒரு புதுமை. நடனம்னா என்னென்னா உடல் அசைவுகளில் ஒரு புதுமை. அதாவது இப்போ நம்ம வந்து நடக்கிறோம், ஓடுறோம், உட்காடுறோம், ஒரு கல்லை எடுக்கிறோம், எழுந்திருக்கிறோம், ஒரு மண்வெட்டி எடுக்கிறோம், அல்லது வந்து கையில் ஒரு பை வச்சுருக்கிறோம். இந்த உடல் அசைவுகளுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம ஏன் உட்காடுறோம்? ஒரு பொருளை எடுக்கிறக்காக உட்காடுறோம். நம்ம ஏன் நடக்கிறோம்? அங்கே ஒரு வேலை இருக்க வேண்டியிருக்கு, அதுக்காக நடக்கிறோம். அப்போது உடல் அசைவுகள். எதுக்காக நீ திரும்பி பார்க்குற? பின்னாடி யாரோ வர்ற மாதிரி இருந்தது, ஆர்ன் அடிச்சது, அதனால நான் திரும்பி பார்க்குறேன். இப்போ ஏன் மேலே பார்க்குற? மழை வருதா இல்லையான்னு பார்க்குறேன். மேலே இருக்குது. அப்புறம் வந்து நைட்டு ஏன் நீ மேலே பார்த்த? அமாவாசை பௌர்ணமி, ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. உங்கள் உடல் அசைவுகளுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ எதுக்கு முட்டி போடுற? நான் வந்து யோகாசனம் பண்ணுறேன், அதான் முட்டி போடுறேன். இப்போ எதுக்கு எழுந்திருக்கிற? எனக்கு வந்து போர் அடிக்குது, அப்படி நடந்து போயிட்டு வரலாம். இப்படி ஏதாவது ஒரு அசைவுகளுக்கு, நம்ம உடல் அசைவுகளுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் இல்லாமல் நம்ம உடல் அசைவுகள் எதுவுமே நடக்காது. அப்படி தான். நம்ம காரணமே இல்லாமல் உடலை அசைக்க முடியுமா? அதுக்கு பேர் தான் நடனம். நீ காரணமே இல்லாமல் உடலை அசைக்க முடியும், அதுதான் நடன அசைவுகள். உட்கார்றது, வித்தியாசமாக எழுந்திருக்கிறது, குனிகிறது, 2-3 வாட்டி குதிக்கிறது, ராகத்து, அதுக்கு இசைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குதிக்கிறது, இது காரணமே இல்லாமல் இந்த உடலை அசைப்பதற்கு பேர் தான் அந்த நடனம். அதற்கு பேர் நடனம். அதனால் வந்து நடனம்னா என்ன? மென்மையாக ஆடினாலே போதும். மென்மையானது தாங்க. மூச்சு வாங்குற அளவுக்கு ஸ்டேஜே அதிர்ற அளவுக்கு டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரிலாம் சாகசம் பண்ணவே கூடாது. டான்ஸ் ஆடி நிறைய செத்து போயிருக்கான். தவறுதல ஆடி தலைகுப்புற விழுந்து மூஞ்சி அடித்து செத்து போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஆடவே கூடாது. மூச்சு வாங்குற அளவுக்கு டான்ஸ் ஆடவே கூடாது. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் ஆடணும், 10 நிமிஷம் தான். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஆடினா போதும். அதிகபட்சம் குறைஞ்சது 5 நிமிஷம் ஆடினாலே போதும். நமக்கு டான்ஸ்னால் என்ன? ஏன்னா எல்லாருமே ஆடுங்க, ஒரு 5 நிமிஷம் ஆடுங்க போதும். அப்போது அவங்கவுங்க இசைக்கு தகுந்த மாதிரி ஆடணும். அந்த 5 பேரும் 5 விதமாக இசைப்பாங்க. வாயில் ஒரே மாதிரி இசைக்க மாட்டாங்க, ஒரே மாதிரி கோரஸாக ஒரே மாதிரி இசைக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வாயில் இசைத்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ 5 பேரும் 5 விதமாக தான் ஆடுவாங்க, 5 விதமாக தான் இசைப்பாங்க. ஒரே மாதிரி இசைக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி இசைக்கணுன்னா, ஒரே மாதிரி ஆடணுன்னா முன்கூட்டியே ஒத்தியை பார்த்து பயிற்சி எடுத்தால் தான் ஒரே மாதிரி இசைக்க முடியும், ஒரே மாதிரி டான்ஸ் ஆட முடியும். அதுக்கு பேர் வந்து நம்ம அதுக்கு பேர் செயற்கையானது, அது இயற்கையானது கிடையாது. நம்ம என்றைக்கே ஒத்திகை பார்த்து பேசியிருக்கோமா? இப்போ நானே இப்போ பேசுகிறேன்னா என்னென்ன ஒத்திகை பார்த்தா பேசிகிட்ருக்கேன். ஒத்திகை பார்த்தோ நீங்கள் வந்து உங்கள் நண்பரை பார்த்து பேசுனீங்க, அன்றைக்கி போய் சந்தித்து பேசுனீங்க, எப்படி நல்லா இருக்கீங்களா? ஏற்கனவே இதுக்கு ஒத்திகை பார்த்தீங்களா? உங்கள் நண்பரை பார்த்து பேச போகிறோம், அவர்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி ஒத்திகை பார்த்தீங்களா? உங்கள் நண்பர்களை கூட்டி வச்சு ஒத்திகை பார்த்தீங்களா? இல்லை. அப்போ நான் நிறைய விஷயம் ஒத்திகை பார்க்காம தான் நடக்குது. ஒத்திகைங்கிறது வந்து செயற்கையானது. அப்போ அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னே தெரியாது நம்ம. ஆனால் நடக்குதில்ல, நடக்காமலா போகுது. ஒத்திகை பார்த்தா தான் நடக்குமா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நாளைக்கு நடக்காமலா, ஆனால் நடக்க தானே செய்யுது. நமக்கு தெரியாதுங்கிறனால அது நடக்காமலா போயிடப்போகுது, நடக்க தானே செய்யுது. அப்போ ஒத்திகை பார்க்காமலே நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும் தானே. ஒத்திகை பார்க்காமலே வாழ முடியும். நம்ம வாழ்வதற்கு ஒத்திகை பார்ப்பதில்லை, எல்லாமே நடக்குது அப்படி. அது மாதிரி தான் நீங்கள் டான்ஸ். அப்போ டான்ஸை மட்டும் எதுக்கு ஒத்திகை பார்க்குறீங்க? நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒத்திகை பார்த்தீங்களா?
கடைக்கு எப்படி போகிறதுன்னு ஒத்திக்க பார்த்தீங்களா? இல்லை கடைக்கு போகிறீங்க, வந்தீங்க, முடிஞ்சு போச்சுல்ல. பேசுகிறீங்க, வழியில் ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்க, ஒத்திக்க பார்த்தீங்களா? ஒத்திக்க பார்க்கலல்ல. அப்போ பேச முடிஞ்சதில்ல. ஒத்திக்க பார்க்காமலே உங்களால் பேச முடிஞ்சதில்ல. சூப்பராக பேசுனீங்கல்ல. ஒத்திக்க பார்க்கும்போது தான் ஒழுங்காக பேச முடியாது. அது மாதிரி தான் ஒத்திக்க பார்க்காமலே ரொம்ப சிறப்பாக நம்மளால் செய்ய முடியும். அதே நீங்கள் திரும்ப ஒத்திக்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க, சிறப்பாக உங்களால் செய்ய முடியாது. அது ஒத்திக்க பார்க்குறது வந்து நல்ல விஷயம், செயற்கையானது. அது மாதிரி தான். அப்போ ஒத்திக்க பார்க்காமலே உங்களால் வாழ முடியுது, பேச முடியுது, ஒரு செயலை செய்ய முடியுது, எல்லாத்தையும் செய்ய முடியுது. ஒருத்தர் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு பேருந்து, ஆம்னி பேருந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. அவர் என்ன ஒத்திக்க பார்த்தாரா இதுக்கு முன்னாடி? ஒத்திக்க பார்க்காமலே அந்த வேலை போய்கிட்டே இருக்கார்ல. ஒத்திக்க பார்க்காமலே அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிடறாரு. அது மாதிரி அப்போ டான்ஸுக்கு மட்டும் எதுக்கு ஒத்திக்க பார்க்குற? எதுக்கு பாட்டு பாடுறதுக்கு ஒத்திக்க பார்க்குற? எதுக்கு ஒரு கதை, ஒரு நாடக நடிகை, சினிமாவுக்குலாம் ஏன் ஒத்திக்க பார்க்குற? ஆன் தி ஸ்பாட்டில் நீ பண்ணிட்டு அதுதான் கலைங்கிறது என்னது? அதுதான் ஆன் தி ஸ்பாட்டில் நீ வந்து உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும். அந்த 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 இடத்துல அந்த நேரத்தில் நீ என்ன பண்ண போகிறன்னு தெரியக்கூடாது. பண்ணும்போது எல்லாருமே நீயும் பார்க்கணும், எல்லாருமே நீ என்ன பண்ணுறங்கிறத நீயே அப்போ தான் பார்க்கணும், எல்லாருமே மற்றவங்களும் அப்போ தான் பார்க்கணும். அதுதான் வந்து உண்மையான கலை வெளிப்பாடின் உண்மையான தன்மை என்பது அதுதான்.